நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு. சிவியும் அனல் பறக்கிற மாதிரி போயிட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் சேஃப் ரேங்கில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் பார்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. பிகாஸ் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். லாஸ்ட்டுக்கு நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் நான் பார்டர் ரேங்கில் இருந்தேன். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நானும் ஒவ்வொரு சேனலாக வச்சு பார்த்துக்கிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு ஒரே டிப்ரெஷன்லேயே இருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் ஒரு பதட்டத்தோடவே இருந்த சூழ்நிலை தான் எனக்கு நடந்துச்சு. அந்த டைமில் நான் திரும்ப அகைன் படிக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து அக்டோபரில் ரிசல்ட் வந்து மார்ச் தான் எங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கேப் இருந்தது. அண்டு மார்ச் கவுன்சிலிங் முடிஞ்சு மே மந்த் அடுத்த நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. மே மந்த்து தான் வந்து நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம், மே எண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் வந்து எனக்கு டைம் இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து அந்த டைமில் என்னால் கவனத்தை செலுத்தவே முடியல. ஏப்ரல்லே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. நான் முன்னாடியே நினச்சிருந்தா கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம். பார்டரில் இருந்தேன், கோர்ட் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கோர்ட் எடுத்துட்டோமே அப்படின்னு கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் கோர்ட்டு கஷ்டம்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிடைக்குமான்னு பயத்தில் இருந்தேன். கிடைச்சதுக்கப்புறம் கோர்ட்டுன்னு எல்லாரும் சொன்னோன்னே ஒரு பயம். அங்கே ரொம்ப ஒர்க் ஹெவியாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும். இதனால் ரொம்ப நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தது. போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமே அந்த பதட்டத்தோடவே இருந்தேன். அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஓட்டமே ஆகிப்போச்சு. அந்த வேலையை கற்றுக்கணும், அந்த வேலையில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும், இப்படியே போச்சு. ஸோ நான் 2025 குரூப் 4 வந்து அட்டன் பண்ணலை. என்னால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ஓசியும் கிடையாதுன்னாங்க. அதனால் நான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் இந்த தப்பு வந்து பெரிய தப்பு என்னோட. ஏன்னா ஏற்கனவே படித்து நான் பார்டரில் இருந்தேன். அகெயின் அந்த வேகத்தோடவே நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்திருந்தேன்னா நான் வந்து அடுத்த எக்ஸாமில், அதாவது இந்த எக்ஸாமில் ஒரு நல்ல போஸ்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நான் அதை பண்ணாமல் அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி 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 இருந்துட்டேன். பார்டரில் இருக்கிறோமே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி எல்லாரையும் கேட்டு 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 நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, 7ஆம் தேதி வரைக்கும் சிவி கொடுத்துருக்காங்க. சிவி பாட்டுக்கு ஒரு பக்கம் போட்டோம், அப்லோட் பண்ணிட்டோமா, அதில் என்ன டவுட் வருதோ இந்த 7 நாள் முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஒரு பார்ட் தூரமாக வச்சுட்டு பார்டரில் இருக்கிறவங்க அகைன் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ பார்டரில் இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதில் ஒரு கால தாமதமும் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கோ இல்லை நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு போனதுக்கப்புறமோலாம் படிக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும் அப்படின்ற ஒரு இலக்கோட நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடுங்க. தென் என்னன்னா, இப்போ நான் வந்து போயிட்டு எனக்கு அந்த ஃபீல்டில் ஹெவி ப்ரெஷர் முடியவே இல்லை. என்னால் நான் கண்டினியூ பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோன்ற மாதிரி சுச்சுவேஷன் கூட இருக்குது. ஆனால் நான் வேறு எந்த எக்ஸாமுக்கும் படிக்கலை. அகைன் நான் ஒரு டச் இல்லாமல் போயிடுச்சு, கேப் விட்டுட்டேன். ஜாப் போயிட்டே படிக்கலான்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ட்ராவல், அங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. திரும்ப புக்கை தொட்டால் கூட ஒரு பக்கம் 2 பக்கம் தான் படிக்க முடியுதே தவிர கண்டினியூஸாக உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கவே முடிய மாட்டேங்குது. பேச்சுலராக இருக்கிறவங்களால கூட முடியும். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களால இது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாகிடும். ஸோ நீங்கள் பார்டரில் இருக்கிறவங்க அகைன் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கவுன்சிலிங் வரட்டும். உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அங்கே வந்தாலும் வரலனாலும் அந்த 1 டே நீங்கள் செக் பண்ணுறீங்க. சிவி வந்திருக்கு, கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிருக்குது, லிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க. ஒரு நம்ம டைப்பிஸ்டாக இருப்போம். ஜேஏ கவுன்சிலிங் போகும்போதுலேருந்தே நம்ம அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கவுன்சிலிங் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கட்டும். நமக்கான டேர்ம் வர வரைக்கும் நீங்கள் எப்பவும் போல் ஒரு நாள் கூட வீணாக்காமல் படிச்சுக்கிட்டே இருந்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க, அடுத்து ஒரு ஜாப் போகிறதுக்குள்ளேயே. அப்போ தான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து பார்டரில் போகும்போது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலாம். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு கிடைக்கும். புது இடத்துல வந்து இப்போ எங்கள் கூடவே வந்து புது இடத்துலேருந்து வந்த பசங்களுக்கு ஹாஸ்டல் செட் ஆகாமல், ஃபுட்டு செட் ஆகாமல், இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லையா இந்த ஃபீல்டுக்குள்ளேயே என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய சூழ்நிலையும் வேறு எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் அதுக்கு நம்ம ப்ரீ பிளானிங் வந்து போட்டு வச்சிடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த எக்ஸாமுக்கு தயாராக இருக்கணும். அதாவது நான் சேஃப் ரேங்க் எடுத்தவங்களை சொல்லலை, பார்டரில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு 90% கிளியராக ஆயிடணும். அதுக்கப்புறமா ரிவிஷன் மட்டும்தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பார்டரில் இருக்கிறவங்க நமக்குன்னு ஒரு ஜாப் கிடைக்கும், அந்த நம்பிக்கையோடு இருங்க.
கிடைச்சாலும் உங்களுடைய படிப்பை தொடரணும். அப்போ தான் நம்ம அடுத்த இலக்கை அடைய முடியும். நமக்கான ஏன்னா ஒருத்தருக்கு 20 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம், 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால சர்வே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதில் வந்து மன நிம்மதியோட நம்மளால அந்த வேலையை பார்க்க முடியும். நமக்கு ஒரு பக்கம் இன்கம் வந்தாலும் நமக்கு பிடிச்சி செய்கிற மாதிரியும் சில பேருக்கு தோணும். இப்போ எனக்கெல்லாம் அப்படிதான். பிடிக்காத வேலையை செய்கிறோமோ, பிடிக்காத சூழலில் இருக்கிறோமோ அப்படிலாம் கூட எனக்கு கூட தோணி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டும் யாருக்கு எப்படி வேணாலும் மாறலாம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் ஒரு நாள் கூட வீணாக்காதீங்க. தென் இப்போ சிவி போயிட்டுருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.